சென்னை பார்க் டவுனில் அமைந்துள்ள சென்ட்ரல் ரயில் நிலையமானது இந்தியாவின் மிக முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த ரயில் நிலையம் இன்று சென்னை நகரின் மிக பழமையான கட்டிடங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இந்தியாவின் பிற முக்கிய நகரங்களான டெல்லி, அகமதாபாத், பெங்களூரு, போபால், ஐதராபாத், கொல்கத்தா, மும்பை, வாரணாசி, திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம் உள்ளிட்ட நகரங்களுக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இது மட்டுமன்றி தமிழ்நாட்டின் கோவை, ஈரோடு, ஜோலார்பேட்டை, அரக்கோணம், காட்பாடி ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் ரயில்களும் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. சென்னையின் புறநகர் ரயில்களும் கும்மிடிப்பூண்டி மற்றும் திருவள்ளூர் மார்க்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. கடற்கரை மார்க்கமாகவும் புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 142 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜார்ஜ் ஹார்டிங் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த கட்டிடமானது சென்னையின் அதிமுக்கியமான பகுதிகளில் ஒன்றாக விளங்குகிறது. தினசரி 3.5 லட்சம் பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். 1856ஆம் ஆண்டு மட்ராஸ் ரயில்வே நிறுவனம் தனது கிளையை முதன்முறையாக தென்னிந்தியாவில் பரப்ப துவங்கியது. முதல் ரயில்வே நிலையம் ராயபுரத்தில் துவங்கியது. தொடர்ந்து மட்ராஸ் வியாசர்பாடி பாதை முடிவுக்கு வந்தது. இதுவே பின்னாளில் சென்ட்ரல் ரயில் நிலையம் உருவாக காரணமாக அமைந்தது. பார்க் டவுனில் அமைந்துள்ள சென்ட்ரல் ரயில் நிலையமானது 1873ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. குறிப்பாக ராயபுரம் துறைமுகத்தை பயன்படுத்தும் வகையில் இந்த ரயில் நிலையமானது உருவாக்கப்பட்டது. சேவல் சண்டைகள் நடத்த மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த பெரேரா பூங்கா என்ற இந்த இடம்தான் தற்போதைய சென்ட்ரல் ரயில் நிலையம். கோதிக் முறைப்படி கட்டப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையமானது முழுமையாக கட்டி முடிக்க 5 ஆண்டுகள் ஆனது. இந்த ரயில் நிலையத்தினை பயன்படுத்தி கேரளாவுக்கு மீன் அனுப்பப்படுகிறது. அது மாத்திரமின்றி இந்த ரயில் நிலையமானது தினசரி 5000 தபால் மூட்டைகளை கையாள்கிறது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு வசதியாக வணிக வளாகம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 600 போர்ட்டர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அது மாத்திரமின்றி வயதானவர்களுக்கு உதவும் வகையில் பேட்டரியால் இயங்கும் வாகன வசதியும் உள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு துவக்கம் இந்தியாவின் முதல் இலவச இணைய சேவையை பயணிகளுக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம் வழங்கி வருகிறது. அதே போலவே 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் அவசர மருத்துவ சேவையும் செயல்பட்டு வருகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அமைந்துள்ள புத்தக நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து முதல் சம்பவமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து 2009ஆம் ஆண்டு மர்ம நபர் ஒருவர் இங்கிருந்து மின்சார ரயில் ஒன்றை கடத்தி சென்று சரக்கு ரயில் மீது மோதியுள்ள சம்பவமும் நடந்தது. இந்த சம்பவத்தின் போது ரயிலில் 35 பயணிகள் இருந்துள்ளனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தினசரி சுமார் 50 ரயில்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு புறப்பட்டு செல்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.